அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சூர்யா. நான் இதே சுரேஷ் அகாடமியில் டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். என்னோட சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் தான், மேட்டுக்கொல்லை அப்படிங்கிற கிராமம். சரி, அங்கே இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறது அந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் எங்கள் ஊரில் இல்லை. எல்லாருமே வந்து ஃபாரின் போகிறத தான் விரும்புவாங்க. எங்கள் அப்பாவும் வந்து ஒரு 24-25 வருஷமாக ஃபாரின்லேருந்து தான் எங்களை படிக்க வச்சார். நான் நடந்து முடிஞ்ச குரூப் 2 2A தேர்வு பண்ணி 2022 பேட்ச். அதில் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கில். அடுத்து இப்போது நடந்த குரூப் 2Aல கிளியர் பண்ணி இப்போது சூப்பர்வைசர் இன் அக்ரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய கதை பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நீட் ஆஸ்பிரண்ட். சரியா, தினேஷ் அண்ணன் நாங்கள் எல்லாம் ஒன்றாவே ப்ரிப்பேர் பண்ண ஒரே டீம் நாங்கள். அந்த இதில் நீட் ஆஸ்பிரண்ட்டு எனக்கு கிடைச்சது ரொம்ப கம்மியான டைமு. 12th முடித்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னால் கவர்மெண்ட் சீட்டை கிராப் பண்ண முடியல, ப்ரைவேட் காலேஜ் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஊரில் நல்லா படிக்கிறேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சின்ன வயசுலேருந்து. ஆனால் நல்லா படிக்கிறோம், ஆனால் நம்ம எதுவுமே பெருசாக அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எதுவுமே இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் முடிவெடுத்தது தான் காம்படிட்டிவ் ஃபீல்டு. அதுக்கப்புறம் ஒரு செய்தம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு ஒரு காலேஜ் இருக்குது தெரியும்ல, அங்கே தான் நான் படித்தேன் 3 வருஷம். அது படித்து முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஃபினான்ஷியல் இந்த கோவிடுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக ரொம்ப பின்னாடி வந்துட்டோம். எந்த பெருசாக சேவிங்ஸ்லாம் இல்லை வீட்டில். அதனால நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ரைவேட்டில் ஜாப் போயிட்டு படிப்போம் அப்படின்ட்டு கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி காட்டன் மில்ஸில் வந்து அசம்பிளி, ஃப்ரெண்டோட ரெஃபரல் மூலமாக அசம்பிளி வேலைக்கு போனேன். அங்கே போயிட்டு ஒரு மேனுவல் ஒர்க்கராக ஒர்க் பண்ணோம். அப்போது வந்து என்ன நடந்துச்சுன்னா, என்னோடய ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு ஒர்க்கர் வந்துக்கிட்டு கனிமுருகன் சார் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். சரியா, அங்கே வேலை பார்க்குறப்போ அந்த காட்டன் மில் ஒர்க்கரில். சரியா, அப்போது தான் நான் என்ன இது பண்ணேன்னா, அப்போது ஃபுல் டைமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே சுரேஷ் அகாடமிக்கு வந்தோம். 2021 வீட்டை விட்டு நான் கோச்சிட்டு வெளில வந்துட்டேன் நான். அதுலேருந்து 2025 வரைக்கும் சுரேஷ் அகாடமியிலே தான் இருக்கேன் நான். இப்போ கூட ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து லீவ் வந்தால் கூட வீட்டுக்கெலாம் போகிறதில்ல. எங்கள் வீட்டில் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, வீட்டுக்கு வர மாட்டேறேன் அப்படின்னு. இங்கே தான் இருக்கேன். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வர ஆஸ்பிரன்ஸுக்கு டைனமிக்காக இருக்குது, ஃபீல்டு ரொம்ப டைனமிக்காக இருக்குது. அதனால் அந்த டைனமிசிட்டியை தெரிஞ்சு எப்போவுமே இருக்கிற கன்வென்ஷனில் நம்ம ஃபாலோ பண்ணுற ரொட்டீனான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாமல் சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் அமைச்சிக்கோங்க, அவ்வளோதான். என்னோடய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது என்னோடய பேரண்ட்ஸ், அப்புறம் ராமநாதபுரம் கிளை மேலாளர் திரு ராஜேஷ்குமார் சார், அப்புறம் சுகேஷ் சாமுவேல் சார், கனிமுருகன் சார், ராம் சார் அவர் இல்லை, அவர் எல்லாருமே என்னோடய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ப்ரிப்பரேஷனில் கூடவே இருக்கிறது சபின் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்களும் அச்சீவர் டிசிடிஓவாக செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றி. அப்புறம் என்னோடய துறை நண்பர்கள், அங்கே நான் வேலை பார்த்த இடத்துல இருக்கிற துறை நண்பர்கள், அப்புறம் இங்கே இருக்கிற டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட ரொம்ப நன்றி. நான் போன 68th பேட்ச் பவானி சாகர் சிஎஸ்டி ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அதில் ஒரு ரிட்டையர்டு டிசி சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. சரி, அவர் சொன்னது வந்து நான் திருப்பி ரீகலெக்ட் பண்ணனால அது மனப்படமே ஆயிடுச்சு எனக்கு. டெடிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் டெசிக்னேஷன், வேல்யூஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தன் த வேல்யூபிள்ஸ், efforts are more important than the results, loyalty is more important than the royalty, and finally proper work is more important than the paperwork. Thanks for the opportunity. அடுத்து வர ஆஸ்பிரன்ஸ், அடுத்து மேடை அலங்கரிக்கிற எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னொரு பெரிய மேடை கிடைக்கணும் அப்படின்னு நம்புகிறேன் நான். அடுத்த எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. எல்லோரும் அவங்களோட உழைப்புக்கேற்ற அவங்களோட எந்த விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற உழைப்பை போட்டு எல்லாருமே அந்த ஆசையை நிறைவேற வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் பேசி பழக்கம் கிடையாது. சுரேஷ் அகாடமி என்பது ஒரு சிறந்த ஒரு கல்வித்துறை மட்டும் இல்லை, ஒரு வெற்றி படையாக இருக்கும். என் மாதிரி இவ்வளோ தூரம் சிறப்பாக செலவானது இதுவரை நான் எதிர்பார்க்கவில்லை. நான் அதிகமாக மேலே கோவப்பட்டது அதிகம். வீட்டுக்கு வர மாட்டேன், ஏடா சுரேஷ் அகாடமிலே படுத்திருக்கேன் பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்தளவுக்கு உயர்ந்து வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சுரேஷ் அகாடமிங்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த கல்வி கொடுக்கிறது என்பது இப்போ தான் எனக்கு பின்னாடி அறிகிறது. வணக்கம், ரொம்ப நன்றி. வணக்கம். என் பிள்ளை பட்ட கஷ்டத்துக்கு பலன் நடந்துட்டு ராஜேஷ் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த
சூர்யா வந்து சுரேஷ் அகாடமியுடைய தத்து உள்ளதாம்மா, நீங்கள் ஏம்மா கவலைப்படுறீ, அவன் வந்துடுவாம்மா அப்படி. என் பிள்ளை எந்த அளவுக்கு உருவாக்கி கொண்டு வந்த எல்லாருக்கும் நன்றி. வந்து சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.